பிரேமாவோட ஸ்கிரிப்ட் வந்து ஒரு லவ் ஸ்டோரியில் சீன்ஸ் தான், சின்ன சின்ன பிட்ஸ் மூமெண்ட்ஸும். ஸோ கேரக்டரைசேஷன் ரொம்ப வித்தியாசமாக பிடிச்சோம் அதில். ஆக்சுவலாக இட் இஸ் அ ரியல் லவ் ஸ்டோரி ஆஃப் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் இன் பாம்பே, அருண்னு. அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து பெரில் கிறிஸ்டின். இவள் லவ் ஸ்டோரி தான் எனக்கு பேஸு. அவன் ஒரு வயலண்ட் ஃபெலோ, இவள் வந்து ஒரு வெரி ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டின் ஃபேமிலியிலேருந்து. இவாளுக்குள்ள லவ் ஸ்டோரி. நான் தான் அப்போ மிடில் மேனாக இருந்தேன். இவாளுக்கு லவ் லெட்டர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதும், இவாளுக்குள்ள என்னோட ட்ராவல் வாஸ் சம்திங் யூனிக். அந்த பாம்பேயில் ஸ்கூல் டேஸ் அண்ட் காலேஜ் டேஸில் இந்த லவ் ஸ்டோரி நடந்து அப்புறம் கல்யாணம் பண்ணிட்டாங்க. அந்த ஸ்டோரியை நான் எப்போதுமே மைண்டில் இருந்தது. அதை ஐ டுக் இட் அஸ் இன்ஸ்பிரேஷன் அண்ட் ஸ்டார்டட் ரைட்டிங் பிரேமா. அதில் ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா வயலண்ட் ஃபெலோங்கிறதுக்காக அவனுக்கு ஒரு பாஸ்ட்டு. ஸோ சில்ட்ரன்லாம் கிரிக்கெட் விளையாடிட்டு இருப்பாங்க, இவன் கிரிக்கெட் பார்த்துட்டு இருப்பான். அந்த லாஸ்ட் சைல்டுஹுட் அவனுக்கு. அந்த சைல்டுஹுட் லாஸில் அந்த பசங்க ஒரு பால் அடித்து அங்கே ஆப்போசிட்டில் ஒரு ஆளோட காஃபி சாப்பிட்றான். அவன் போய் பால் அடிபடும். அந்த ஆள் கண்ணாபண்ணு திட்டுவான், பாலை கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவான். இவன் போவான், சார் பாலை கொடுங்க சார். என்னடா பண்ணுவாய் நீ? உங்கள் அப்பனை சாவடிச்சவன் என்ன சாவடிப்பியா? உங்கள் அம்மா பஜாரி தேவையில்லாமல் அந்த ஆள் இவனோட பாஸ்ட் டச் பண்ணு இரிட்டேட் ஆகி இவன் இஸ் ஆங்கர் மேனேஜ்மெண்ட் ப்ராப்ளம் இருக்குது இவனுக்கு. இவன் அந்த மேட்டர் சொன்னாலே இவன் ப்ளோ அடிச்சிடுவான் கண்ணாபண்ணு. கட் பண்ணால் அவனுக்கு வீட்டில் ஒரு ரெண்டலில் ஒரு வீட்டில் இருப்பான். சார் உங்கள் அப்பா அம்மா பற்றி தெரிஞ்சு போச்சு, கெட் அவுட் ஆஃப் த ஹவுஸ் சொல்லிடுவாங்க. அவனுக்கு எவ்ரி டைம் ஹி ஹேஸ் டு ஷிஃப்ட் ஹவுசஸ் பிகாஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் அவனோட பாஸ்ட்டு.